கோவையில் மேலும் ஒருவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் ஏற்பட்ட விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் கார்த்திக் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். கார்த்திக், தற்போது தான் சற்று முன்னர் நீங்கள் கோவை மாச்சம்பாளையத்தில் ஒருவர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டு மற்றும் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது மேலும் ஒருவர் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யார் அவர்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியை அடுத்த திருவள்ளூர் நகரை சேர்ந்த ஜீவானந்தம், வயசு 28. இவருக்கு திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. இவர் வந்து பாத்தீங்கன்னா பல வருடமா வந்து ஆன்லைன் ரம்மி வந்து விளையாடிட்டு வருவதாகவும், நேற்று வந்து நிறுவனம் சம்பந்தமா வைத்திருந்த ஒரு 50,000 ரூபாயில வந்து 20,000 ரூபாய் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல வந்து முதலீடு செய்து விளையாண்டுருக்காரு. அதுல வந்து 20,000 ரூபாய் வந்து இழந்ததாகவும், அதோட மன உளைச்சல் காரணமாக நேற்று வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களாவே வந்து இவர் இந்த ரம்மி விளையாட்டுல விளையாடுறத வந்து அவருடைய மனைவி வந்து கண்டித்து வந்ததாகவும், இவர் வந்து அந்த விளையாட்டுல மிகுந்த ஆர்வம் கொண்டு விளையாட வந்ததுனால கடந்த 15 நாட்களுக்கு முன்பு இவரிடம் வந்து குடும்ப தகராறுல சண்டையிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு வந்து அவர் சென்று விட்டதாகவும் தெரிய வருது. இந்த சூழல்ல இவர் வந்து இந்த கம்ப்யூட்டர் மற்றும் அதோடைய பார்ட்ஸ் அது சம்பந்தமான விற்பனையிலையும் சேல்ஸ்லயும் வந்து வேலை பார்த்து வந்ததாகவும், தொழில் நிறுவனம் வைத்திருந்த அந்த 50,000 ரூபாய் பணத்தை 20,000 இழந்த ஒரு மன உளைச்சல் காரணமாக வந்து இந்த தற்கொலை அவர் செய்து கொண்டதாக தற்போது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 2 பேர் வந்து இந்த ரம்மி விளையாட்டுல வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து பல்வேறு தரப்பினரையும் வந்து ஒரு சோகத்தையும் ஒரு கோபத்தையும் ஏற்படுத்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். மேலும் வந்து 2 நாட்களுக்கு முன்பு வந்து இன்னும் சீரநாயக்கம்பாளையத்துல ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரம்மி விளையாட்டுல மட்டும் வந்து இப்போ 3 பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.